Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். NEET 2025 examination நமக்கு மே 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 2025 மத்தியானம் 2 to 5 pm நடக்க போகுது. ஓகே, நமக்கு தெரியும் 180 கேள்விகள் 180 questions வரப்போகுது. அதில் 3 மணி நேரத்தில் நம்ம எக்ஸாமை எழுதி முடிக்க போகிறோம். இன்னும் நமக்கு ப்ரிப்பரேஷனுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்குன்னு இருக்கக்கூடிய நாட்கள் 35 நாட்கள். இந்த 35 டேஸை இஃபெக்டிவாக பயன்படுத்துறது எப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் தெளிவாக உங்களுக்கு சொல்ல போகிறேங்க. முன்னாடி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நிறைய மதிப்பெண்கள் வாங்கி அரசு மருத்துவக் கல்லூரிகள்லையும் சேர்ந்துருக்காங்க. அதனால் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது வெற்றியை தேடி கொடுக்குங்க. நீங்கள் 100% நம்பலாம். ஓகே, இப்போ ஒரு நாளைக்கு படிக்கிறது அப்படிங்கிறது ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படிங்கிறது எவ்வளோ மணி நேரம் இருக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். ஸ்டடி பண்ணுறதையும் ப்ராக்டிஸ் பண்ணுறதையும் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் படிக்கிறேங்கிற பேர்லேயே ஒரு நாள் முழுக்க ஓட்டிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது மார்க்காக கன்வெர்ட் ஆகாது. எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அது உங்களுக்கு மதிப்பெண்களாக எக்ஸாமில் கன்வெர்ட் ஆகும். தயவு செய்து ப்ராக்டிஸிங்க்கு அதிக டைம் ஒதுக்குங்க. சரி, இப்போ படிக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு பயாலஜி இன்க்ளூட்ஸ் போத் பாட்டனி அண்டு சுவாலஜிங்க. பாட்டனி சுவாலஜி சேர்த்து பயாலஜி படிக்கிறதுக்கு நீங்கள் எடுத்துக்கக்கூடிய டைம் 2 ஹவர்ஸாக இருக்கணும். ஃபிசிக்ஸுக்கு நீங்கள் படிக்கிறதுக்கு எடுத்துக்கக்கூடிய டைமும் 2 ஹவர்ஸாக இருக்கணும். அதே போல் கெமிஸ்ட்ரி அதுவும் 2 மணி நேரம் நீங்கள் படிக்கணும். ஓகே, இப்போது இந்த படிக்கிறதுன்னு வந்துருச்சுன்னா நீங்கள் யூடியூப் வீடியோ பார்க்குறதா இருக்கலாம், அல்லது கிராஷ் கோர்ஸ் நீங்கள் ஒரு கோச்சிங் இன்ஸ்டிடியூட்டில் ஜாயின் பண்ணி அங்கே போய் கிளாஸ் கவனிக்கிறதா இருக்கலாம், அல்லது நீங்கள் புக்கை எடுத்து வச்சு நீங்களே படிக்கிறதா இருக்கலாம். படிக்கிறது அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு பயாலஜி பாட்னி ப்ளஸ் சுவாலஜிக்கு 2 மணி நேரம், ஃபிசிக்ஸ்க்கு 2 மணி நேரம், கெமிஸ்ட்ரிக்கு 2 மணி நேரம், 6 மணி நேரத்தில் நீங்கள் படிக்கிற ஒர்க்கை முடிச்சிடணும். அதுக்கு மேலே நீங்கள் உட்காந்து படிக்கக்கூடாது. 35 டேஸ்க்கு நீங்கள் என்னென்ன படிக்கிறீங்க, எப்பப்போ படிக்கிறீங்க அப்படிங்கிறத 2 மணி நேரம் ஒரு நாளைக்கு பயாலஜிக்கு 2 ஹவர்ஸ், ஃபிசிக்ஸ்க்கு 2 ஹவர்ஸ், கெமிஸ்ட்ரிக்கு 2 ஹவர்ஸ் போட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, அடுத்து 10 மணி நேரம் 10 ஹவர்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸிங் த எம்சிக்யூ பண்ணணும். ஏன்னா நீங்கள் எழுத போகிற எக்ஸாம் எம்சிக்யூ டைப்பில் தான் வரப்போகுது. 180 கொஷினுக்கும் ஒவ்வொரு கொஷினுக்கு கீழேயே ஆன்சர் வச்சு அவன் கொடுத்துட்றான். ஆனாலும் நம்மளால் ஆன்சரை கண்டுபிடிக்க முடியல, அதில் நம்ம தடுமாறுறோம். ஏன்னா எம்சிக்யூ டைப் ஆஃப் கொஷின்ஸ் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருவாங்க. சிமிலர் ஆன்சர்ஸ் 2 அல்லது 3 வச்சிடறதுனால மோஸ்ட் ஆஃப் த டைம் ப்ராபபிலிட்டி வைஸ் பார்க்கும்போது தவறுதலாக போயிடுது. நம்ம ப்ரிப்பரேஷன் சரியாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில், ப்ராக்டிஸ் கம்மியாக இருக்கிற பட்சத்தில். ஸோ அதனால் ப்ராக்டிஸ் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் அதிகப்படுத்துகிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களோட அக்யூரஸியை அதிகரிக்க முடியும். அக்யூரஸினா என்ன சார்? குறைஞ்ச நேரத்தில் சரியான ஆன்சரை குயிக்காக கண்டுபிடிக்கிறீங்க பார்த்தீங்களா, அதை தான் அக்யூரசி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ப்ராக்டிஸிங் த எம்சிக்யூஸ் ரொம்ப 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 முக்கியம். அதுக்கு 10 மணி நேரம் ஒதுக்குறீங்க ஃபார் ஆல் 3 சப்ஜெக்ட். ஓகே சார், இப்போ ப்ராக்டிஸிங் த எம்சிக்யூ மட்டும் பண்ணால் போதுமா? இந்த 10 மணி நேரத்தில் நீங்கள் எம்சிக்யூ ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதை அனலைஸும் பண்ணணும். அனலைஸ் எப்படி சார் பண்ணுறது? ஒன்றும் இல்லை, எந்த கொஷின்லாம் தப்பு பண்ணியிருக்கீங்களோ அந்த கொஷின்லாம் என்ன டாப்பிக்லேருந்து வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும். அதை பார்த்து அந்த டாப்பிக்கை எடுத்து இந்த ஸ்டடி டைமில் ரிவைஸ் பண்ணுறத நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எரர் நோட் எடுங்க. இந்த எரர் நோட் அப்படிங்கிறது என்ன சார் அப்படின்னா, நீங்கள் எங்கெல்லாம் தப்பு பண்ணுறீங்களோ அதெல்லாம் நோட் பண்ணி வைங்க. ஏன்னா நீங்கள் ரிப்பீட்டடாக ஃபஸ்ட்டு ஒரு டெஸ்ட்டில் தப்பு பண்ணீங்கன்னா திருப்பி அதே தப்பு தான் 10 டெஸ்ட்டு கழிச்சும் நீங்கள் பண்ணிகிட்ருப்பீங்க. அடடா, இந்த தப்பை நான் திருப்பி பண்ணிக்கிட்டே இருக்கேனே அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளேயே தோணும். எரர் நோட் அப்படிங்கிற ஒன்று எடுத்து வைக்கும்போது அந்த தப்பை இது மினிமைஸ் பண்ணும், குறைக்கும். அந்த தப்பை சரி பண்ணிக்கிறதுக்கு இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் எரர் நோட் எடுங்க அப்படின்னு சொல்கிறது. சரிங்க சார், இந்த ப்ராக்டிஸிங் த எம்சிக்யூ அண்ட் அனலைஸ்னு சொல்கிறீங்க. இந்த ப்ராக்டிஸிங் த எம்சிக்யூவில் என்னெல்லாம் அடங்கும் அப்படின்னா, சாப்டர் வைஸ் நீங்கள் சப்ஜெக்டில் சாப்டர் வைஸ் கொஷின்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. அது இல்லாமல் நீங்கள் யூனிட் டெஸ்ட் எழுதணும். யூனிட் டெஸ்ட் எழுதிட்டு மார்க் டெஸ்ட்டும் எழுதணும். சில கோச்சிங் இன்ஸ்டிடியூட்டில் இந்த மார்க் டெஸ்ட்டுக்கு பேர் கிராண்ட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மார்க் டெஸ்ட் ஆர் கிராண்ட் டெஸ்ட்னா என்ன அப்படின்னா, நீட் எக்ஸாம் ஹால்குள்ளே போய் 2 மணிலேருந்து 5 மணி வரைக்கும், மத்தியானம் 2 to 5 மணி இருக்கு இல்லையா, அப்போது நீங்கள்
180 கொஷின்ஸ் பாட்டனி, சுவாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 45 கொஷின்ஸ் வச்சு நீங்கள் டெஸ்ட் எழுதுறீங்க இல்லையா, அதே பேட்டர்னில் உங்கள் கோச்சிங் இன்ஸ்டிடியூட்லையோ இல்லை நீங்கள் வீட்டில் உக்காந்தோ டெஸ்ட் எழுதுனீங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் மார்க் டெஸ்ட் ஆர் கிராண்ட் டெஸ்ட். ஆன்லைன் டெஸ்ட் எழுதக்கூடாது. ஆன்லைன் டெஸ்ட்டில் கிளிக் பண்ணிட்டு போவீங்க, டைம் மேனேஜ்மெண்ட் போயிடும். ஆஃப்லைனில் பென் அண்ட் பேப்பரில் பபுள் ஷீட் இருக்கு இல்லையா, அந்த ஷீட்டில் பபுளை ஷேட் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அதே போல் உங்களுக்கு 180 கொஷின்ஸ் எக்ஸாமில் கேட்குறாங்க. இந்த 180 கொஷின்ஸுக்கும் ஒவ்வொரு கொஷினுக்கும் எவ்வளோ நேரம் இருக்குது? 1 மினிட் இருக்கா? கிடையாது. ஒரு கொஷினுக்கு 1 மினிட்டுங்கிறது கணக்கில் வராது. காரணம் என்னென்னா, நீங்கள் ஒரு கொஷினுக்கு 4 பபுள் இருக்குது, என்ன ஆன்சர்னு கண்டுபிடிச்சி அதை ஷேட் பண்ணுறீங்க. அப்படி ஷேட் பண்ணுறதுக்கே ஃபியூ செகண்ட்ஸ் எடுத்துக்குதா இல்லையா? இப்போ நான் ஷேட் பண்ணுறதுக்கே 2 to 3 செகண்ட்ஸ் ஆகிடுதா இல்லையா? 4 செகண்ட்ஸ் அந்த மாதிரி. அப்போது 180 கொஷினுக்கும் மினிமம் ஒரு 5 செகண்ட்ஸ் இல்லை 4 செகண்ட்ஸ் ஷேடிங்கே வச்சுக்கோங்க. அப்போ 180 கொஷின்ஸ்க்கு எவ்வளோ மினிட்ஸ் போயிடுது? அப்போது உங்களுக்கு 180 ஷேடிங்க்கு டைம் சேர்த்து வச்சு பார்த்தா ஒரு கொஷினுக்கு 1 மினிட் இருக்கா? இல்லை, லெஸ் தென் 1 மினிட் தான் இருக்குது. இதில் நீங்கள் எங்கே டைம் கன்சியூமிங் ஆகிறத சேவ் பண்ணணும் அப்படின்னா பயமுடுத்தலைங்க, இது ஒரு விழிப்புணர்வு அப்படி நினச்சிக்கோங்க. இப்போது பயாலஜியில் உங்களுக்கு டைரக்ட் கொஷின், ஈவன் அசஸ் ரீசன், ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2 டைப் கொஷின்ஸ்லாம் வந்தால் கூட அங்கே நீங்கள் 10 செகண்ட்ஸ்லேருந்து 30 செகண்ட்ஸ்க்குள்ளே ஆன்சரை கண்டுபிடிக்கிற மாதிரி உங்களை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணினாதான் அந்த 10 to 30 செகண்ட்ஸ்க்குள்ளே ஆன்சர் கண்டுபிடிக்கிற அந்த ஒரு வேகம் வரும், துரிதம் வரும். அதுக்காக நீங்கள் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது பயாலஜியில் தான் நீங்கள் டைமை என்ன பண்ண முடியும்? சேவ் பண்ணி ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு அலாட் பண்ண முடியும். ஸோ அதனால் திருப்பி சொல்கிறேன், ப்ராக்டிஸிங் த எம்சிக்யூ வந்து ரொம்ப முக்கியம். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எங்கெல்லாம் நம்ம தப்பு பண்ணுறோம் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸிங்கில் யூனிட் டெஸ்ட்டு, மார்க் டெஸ்ட் இது எல்லாமே வந்துடும். மினிமம் எத்தனை மார்க் டெஸ்ட் நான் எழுதணும் சார்னா, மினிமம் 10 மார்க் டெஸ்ட்டாவது எழுதிருங்க. மேக்ஸிமம் அது உங்கள் விருப்பம். ஒரு மார்க் டெஸ்ட் எழுதுனா எழுதி தூக்கிட்டு போட்டுட்டு போயிடக்கூடாது. அந்த எழுதின மார்க் டெஸ்ட்டில் நீங்கள் எங்கெல்லாம் தப்பு பண்ணியிருக்கீங்க, ஏன் தப்பு பண்ணியிருக்கீங்க, இனிமேல் அந்த தப்பை எப்படி நீங்கள் ரெக்டிஃபை பண்ணுவீங்க அப்படின்றத பண்ணினாதான் உங்களுக்கு அந்த தப்பு மெயின் நீட் எக்ஸாம்லேயும் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து இப்போ மார்க் டெஸ்ட்லேயோ கிராண்ட் டெஸ்ட்லேயோ வாங்குகிற மார்க்கு அவ்வளவுதான் எனக்கு நீட் எக்ஸாம்லேயும் வரும்னா அப்படி கிடையவே கிடையாது. நீங்கள் நம்ம இன்ஸ்டிடியூட்டில் நீங்கள் எழுதக்கூடிய டெஸ்ட்டுங்கிறது இன்ஸ்டிடியூட்டில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸால் செட் பண்ணப்பட்ட டெஸ்ட்டு. அவங்க வந்து டிஃபிகல்ட்டி லெவல் ஜாஸ்தியாக வச்சுருக்கலாம், அவுட் சைடு என்சிஆர்டிலேருந்து கொஷின் கேட்டிருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும்போது இங்கே வாங்குகிற மார்க்கே தான் எக்ஸாக்டாக நீட் 2025லையும் வாங்குவீங்களான்னா அது கிடையவே கிடையாது. ஆனால் நம்மளோட கான்ஃபிடென்ஸை, அவராது ஒரு நம்பிக்கை, நமக்கு ஒரு எக்ஸாம் மேலே ஒரு பிடித்தம் இருக்கணும் இல்லையா, அந்த நம்பிக்கை கான்ஃபிடென்ஸை அதிகப்படுத்தணும்னா இவங்க வைக்கிற டெஸ்ட்டில் நீங்கள் மதிப்பெண்கள் வாங்கினாதான் உங்களுக்கு நீட் எக்ஸாம்லேயும் நல்ல மார்க் வாங்கிடுவோம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை இருக்கும். தன்னம்பிக்கை இருக்கும்போது தான் இன்ட்ரெஸ்ட், ஆர்வம் வரும் படிக்கிறதுக்கு, ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. அப்போ அந்த ஆர்வம் வரும்போது நல்லா உட்காந்து படித்து நிறைய கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுற எனர்ஜி கிடைக்கும். ஸோ நீங்கள் அந்த எனர்ஜெட்டிக்காக படிக்கும்போது, ஆக்டிவ் லேர்னிங் பண்ணும்போது, கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் ஆக்டிவ் லேர்னிங் பண்ணும்போது உங்களுக்கு நீட் எக்ஸாமில் ஆட்டோமேட்டிக்காக மார்க் கிடைக்கும். ஸோ நீங்கள் படிக்கிறதெல்லாம் மார்க்காக கன்வெர்ட் ஆகணும்னா நிறைய எம்சிக்யூஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதை நீங்கள் பழக்கப்படுத்திக்கிங்க. ஸோ இந்த 35 நாட்களில் இந்த வீடியோவில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, படிக்கிறதுக்கு டைமு ஒரு நாளைக்கு 4 சப்ஜெக்ட், பாட்னி, சுவாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இந்த 4 சப்ஜெக்ட்டுக்கும் சேர்த்து 6 மணி நேரம் ஒதுக்குங்க. அந்த படிக்கிறதுங்கிறது கிராஷ் கோர்ஸ், கிளாஸில் போய் கவனிக்கிறதா இருக்கலாம், யூடியூப் வீடியோ பார்க்குறதா இருக்கலாம், புக்கை வச்சு நீங்களே படிக்கிறதா இருக்கலாம், என்னவா வேணா இருக்கலாம். ஆனால் 6 மணி நேரத்துக்கு மேலே உட்காந்து படித்து டயத்தை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அதுக்கடுத்து நீங்கள் 10 மணி நேரம் ஒரு நாளைக்கு கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணுறதையே நீங்கள் இன்னும் கேம் மாதிரி, விளையாட்டு மாதிரி எல்லாம் கொண்டு போகலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து, ஒரு 2-3 பேர் சேர்ந்து. ஆனால் டயத்தை வேஸ்ட் பண்ணுற மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க. இல்லை உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட கொடுத்து ஒரு 100 கொஷினை கேளுங்க அப்படின்னு அவங்களுக்கு தண்டனை கொடுக்குற மாதிரி பண்ணலாம். ஸோ அவங்க 100 கொஷினை கேட்டு அப்படின்னு ரசிச்சுக்கிட்டே ஆன்சர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன படிக்கிறீங்கல்ல, 100 கொஷின் வாய் விட்டு கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். பயாலஜிக்கு அப்படி பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கொஷின்ஸுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படிங்கிறத ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களோட அக்யூரசி எக்ஸாமில் அதிகப்படுத்தும். அக்யூரசிங்கிறது திருப்பி சொல்லிடுறேன், கொஞ்சம் டைமில் கரெக்டான ஆன்சரை குயிக்காக கண்டுபிடிக்கிறது தான் நம்ம அக்யூரசி அப்படிம்போம். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. திருப்பி சொல்கிறது என்ன அப்படின்னா, நிறைய விஷயங்கள் பார்த்து
எவ்வளோ மதிப்பெண்கள் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா, நம்ம எவ்வளோ மதிப்பெண்கள் எடுக்கணும், இப்போ மார்க் டெஸ்ட்டில் வர மதிப்பெண்கள் ரொம்ப குறைவாக இருக்கே, இப்போ இருந்து ஆரம்பித்தா நம்மளால் 620க்கு மேலே எடுத்துட முடியுமா, இதெல்லாம் தூக்கி ஓர வச்சுருங்க. அதெல்லாம் யோசிக்காதீங்க. ஓவர் திங்கிங் பண்ணவே பண்ணாதீங்க. நல்லா சாப்பிடுங்க, நேரத்துக்கு தூங்குங்க, அப்புறம் நிறைய தண்ணி குடிங்க, அப்பப்போ கொஞ்சம் வாக், ஒரு 5 மினிட்ஸ் 2 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் வாக் போங்க, ஃபிசிக்கலி ஆக்டிவாக இருங்க. அப்புறம் இந்த படிக்கிற விஷயத்தை கண்டினியூ பண்ணுங்கள். 35 நாளைக்கு அப்புறம் நீங்கள் ஃப்ரீ தான். மே 4ஆம் தேதிக்கு அப்புறம் என்டர்டெயின்மெண்ட், சோஷியல் மீடியா, விளையாட்டு, இது எல்லாமே மே 4ஆம் தேதி சாயந்தரம் 5 மணிக்கு மேலே வச்சுக்கலாம். எல்லா படமும் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கும். தயவுசெய்து ஐபிஎல்க்குலாம் அடிக்ட் ஆகிடாதீங்க. ஸோ நல்லா படிங்க, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட் ஆஃப் லக். காட் பிளஸ் யூ. இந்த மெத்தட் உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸை தேடி தரும். தேங்க்யூ.